சோ நம்ம லாஸ்ட் 3 கிளாஸ் முடிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடையது 4th கிளாஸ். 4th கிளாஸ்ல நம்ம 3rd யூனிட் பார்க்க போறோம். 3rd யூனிட் என்ன பாத்தீங்கன்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உடைய கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பிரைஸ், டிமாண்ட், சப்ளை, கன்சியூமர் அனாலிசிஸ், கன்சியூமர் உடைய டிமாண்ட் சொல்லிட்டு இண்டிவிஜுவலா எல்லா கான்செப்டும் பார்த்து முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல. இப்போ நம்ம மேக்ரோ கான்செப்ட்டுக்கு வர போறோம். சோ நுண்ணியல் பொருளியல், பேரியல் பொருளியல், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா என்ன? முகவர்கள், உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள் இவங்கெல்லாம் யாரு? எக்கனாமிக்ஸ் உடைய ஏஜென்ட்ஸ். இந்த ஏஜென்ட்ஸ் உடைய ஆக்டிவிட்டியை இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்றது, இண்டிவிஜுவல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ். லாஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். டிமாண்ட் பார்த்தோம். டிமாண்ட் எதுக்காக நம்ம பார்த்தோம்? ஒரு கன்சியூமர் அவருடைய ப்ராடக்ட்டை வந்து எப்படி சூஸ், அவர் எந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டை கிரியேட் பண்றாரு. கன்சியூமர் யூக்லிபிரியம் பார்த்தோம். எந்த கன்சியூமர் வந்து எந்த ப்ராடக்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி சாட்டிஸ்பாக்சன்ஸ் லெவலை அடைகிறாரு, அவருடைய சாட்டிஸ்பாக்சன் லெவல் எங்க இருக்கு. சோ அப்ப பிரைஸ். சோ இதெல்லாம் என்ன ஆகுதுங்க? நம்மளோட கன்சியூமரோட ஆக்டிவிட்டிஸ், எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் உடைய ஆக்டிவிட்டிஸை இண்டிவிஜுவலா நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். தட் இஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நுண்ணியல் பொருளியல். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம 3rd யூனிட்ல என்ன பார்க்க போறோம்? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்க்க போறோம். பேரியல் பொருள். பேரியல் பொருள்னா ஓவராலா இதுல இண்டிவிஜுவலே கிடையாது. டிமாண்ட் எவ்வளவு வேணா இருக்கட்டும், சப்ளை எவ்வளவு வேணா இருக்கட்டும், பிரைஸ் எது வேணாலும் இருக்கட்டும். பட் இது என்னது? ஓவரால் கால்குலேஷன்ஸ். ஓவரால் நேஷனல் இன்கம் என்ன, நேஷனலுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு, பாப்புலேஷன்ஸ் growth எப்படி இருக்கு. சோ ஓவராலா கண்ட்ரி பத்தி டிட்டர்மின் பண்றதுதான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சோ அதேதான் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சிறு சிறு பகுதியை ஒரு ஆக்டிவிட்டிஸையும், எக்கனாமிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸும் இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்றது மைக்ரோ எக்கனாமிக்ஸ், ஓவராலா கால்குலேட் பண்றது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். தென் தனிப்பட்ட பண்டம் மற்றும் காரணிகளின் விலை எவ்வித முறையில் நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கான பிரைஸ். அப்ப கன்சியூமரை தான் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பார்க்க போறோம். சோ கன்சியூமர் கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பண்டம் சொல்றாங்க. அதோட பிரைஸ வந்து எப்படி நம்ம பிக்ஸ் பண்றோம்? தட் இஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அனலைசிஸ். தென் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னது? பொருளாதாரோட ஜெனரல் பிரைஸ். டிமாண்ட பத்திலாம் அவங்க அனலைஸ் பண்ணல. கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ பத்தி அனலைஸ் பண்ணல. கண்ட்ரில ப்ராடக்ட் ப்ரொடக்ஷனுக்கான பிரைஸ் என்ன, ஜெனரல் பிரைஸ் அனலைஸ் பண்றதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சோ நுண்ணியல் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆல்சோ நோன் அஸ் பிரைஸ் தியரி, விலை கோட்பாடு. நுண்ணியல் பொருளியல் என்ன சொல்றாங்க? விலை கோட்பாடுன்னு சொல்றாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்கம் தியரி. சோ பேரியல் பொருளியல வருமான கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தனிப்பட்ட நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர், ப்ரொடியூசரையும் கன்சியூமரோடைய ஆப்டிமைசேஷன்ஸ். எதுல வந்து ஆப்டிமைசேஷன்ஸ் என்னது? பெஸ்டானது, எதுல வந்து பெஸ்டான ரிசல்ட் கிடைக்குது. சோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டா அதுல என்ன பெஸ்டான ரிசல்ட் கிடைக்குது, அந்த மாதிரி மேக்சிமம் லெவல ரீச் பண்றது. ஆனா இண்டிவிஜுவலா செப்பரேட்டா. பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா என்னது? growth என்ன, growth ஓரியன்டான ஆப்டிமைசேஷன் என்ன, இது ரெண்டுத்தையும் டிட்டர்மைன் பண்ணதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்பதான் நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் குள்ள வரோம். சோ நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேஷனல் இன்கம். சோ நேஷனல் இன்கம் அப்படின்னா என்னது? ஜென்ரலா நம்ம கேட்போம், டெய்லியும் வந்து பிரைஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. சோ கண்ட்ரியோட நிர்மலா சீதாராமன் வந்து கவர்மெண்ட் கிட்ட இவ்வளவுதான் மணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம கேட்டிருக்கோம். பட் இந்த நேஷனல் இன்கம்கான ஆக்சுவல் மீனிங் என்ன? நேஷனல் இன்கம் லேபர் அண்ட் கேபிட்டல், கண்ட்ரில இருக்கக்கூடிய லேபர் கேபிட்டல், இது ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ணி டுகெதர் பண்ணி நேச்சுரல் ரிசோர்சஸ யூட்டிலைஸ் பண்ணும். சோ கண்ட்ரில இருக்கக்கூடிய லேபர் கேபிட்டல், நேச்சுரல் ரிசோர்சஸ், இது மூணுத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம். அப்ப இந்தியான்னு எடுத்துட்டா இந்தியால இருக்கக்கூடிய லேபரோ கேபிட்டலோ நேச்சுரல் ரிசோர்ஸோ, இது மூணுத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ ப்ரொடக்ஷன் பண்றோம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு இது மூணுத்தையும் யூட்டிலைஸ் பண்றோமா, அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் கால்குலேட் பண்றதா நேஷனல் இன்கம். அதுதான் இங்க சொல்றாங்க. உழைப்பும் முதல்ல என்னது? லேபர் அண்ட் கேபிட்டல், நேச்சுரல் ரிசோர்சஸ்க்காக ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். சோ அந்த ப்ரொடக்ஷன் பண்ண கூட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் தான் நேஷனல் இன்கம் சொல்லிட்டு டிட்டர்மின் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த நேஷனல் இன்கம் பார்த்துட்டா டைப்ஸ், எவ்வளவு இன்கம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபி அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. உள்நாட்டு உற்பத்தி, நாட்டு உற்பத்தி, தேசிய நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்என்பி என்னது? நெட் நேஷனல் ப்ராடக்ட். தென்
காரணி செலவில் நிகர உற்பத்தி, அதாவது நிகர உற்பத்தி அப்படின்னா என்னது? NNP at factor cost. சோ அப்ப நம்ம GDP எடுத்துக்கிட்டாலும் NNP எடுத்துக்கிட்டாலும் NGP GNP எடுத்துக்கிட்டாலும் நம்ம 2-ஆ வந்து கால்குலேட் பண்றோம். என்னென்னத்துல டிட்டர்மைன் பண்றோம்? ஃபேக்டர் பிரைஸும் டிட்டர்மைன் பண்றோம், தென் மார்க்கெட் பிரைஸும் டிட்டர்மைன் பண்றோம். GDPன்னு எடுத்துக்கிறோம், GDP-யோட ஃபேக்டர் பிரைஸ் என்ன, மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுவோம். GNP எடுத்துட்டோம், GNP-யோட ஃபேக்டர் பிரைஸ் என்ன, மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் வந்து பர்சனல் இன்கம். சோ இந்தியா, இப்போ இந்தியாவுடைய நம்ம கண்ட்ரியா, சோ இந்தியால இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஒரு பர்சனல் இன்கம், இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது, பர்சன்ஸ், இந்தியால இருக்கக்கூடிய பீப்புளோடைய பர்சனல் இன்கம் என்ன, தென் டிஸ்போசபிள் இன்கம், தனிநபர் வருமானம் என்ன, செலவழிக்கக்கூடிய வருமானம் என்ன, இதை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். தென் தலா வருமானம், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் உடைய இன்கம் என்ன. இப்ப நான் இந்தியால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பீப்புள், இண்டிவிஜுவல் பர்சன், என்னோட இன்கம் என்ன, தட் இஸ் தலா வருமானம், பர் கேபிட்டா இன்கம், உண்மை வருமானமா, ரியல் இன்கம். அப்ப இந்தியாவுடைய கண்ட்ரியோடைய ரியல் இன்கம் என்ன, ஜிஎன்பி குறைப்பான் அப்படின்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர். சோ இதெல்லாம் தான் நேஷனல் இன்கம்ல நம்ம பார்க்க போறோம், கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜிடிபினா என்ன சொல்லியிருக்கேன், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதாவது நம்ம இந்தியா தான் நம்ம கண்ட்ரினா, இந்தியா உள்ளவே, கண்ட்ரி உள்ளவே எந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அதாவது 1 இயர்ல, ஒரு கண்ட்ரி, 1 இயர் ஒரு கண்ட்ரில ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உடைய ஃபைனல் வேல்யூ, அந்த ஃபைனல் வேல்யூவை தான் ஜிடிபின்னு சொல்றாங்க. அதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சோ அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணும், ஜிடிபினா ஜி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஈக்குவல் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சினா என்னது, கன்சம்ஷன், எவ்வளவு கன்சூம் பண்றாங்க, சோ எந்த அளவுக்கு நுகர்வு வந்து இருக்கு, கன்சம்ஷன் என்னது, நுகர்வு, அதுதான் கன்சம்ஷன்றதுக்கான ஸ்பெல்லிங் வந்து சி. சோ நுகர்வு. ஐ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். ஜி கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர், சோ பீப்புள்லாம் வந்து கன்சம்ஷன் பண்ண போறாங்க, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க, கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க, கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ் மைனஸ் எம்னா என்ன தெரியுமா, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் நம்ம வந்து அதர் கண்ட்ரிக்கு வந்து ப்ராடக்ட், ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம், அதோட வேல்யூவும் வேற ஒரு கண்ட்ரில இருந்து நம்ம எக்ஸ்போர்ட்டை வேற கண்ட்ரில இருந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸை இம்போர்ட் பண்ணும், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது, ஜிடிபி. சோ ஜிடிபினா என்ன, ஒரு கண்ட்ரில 1 இயர்ல ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய டோட்டல் வேல்யூ. இது கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. சோ எத்தனை பீரியட் என்ன, எத்தனை கண்ட்ரி இன்க்ளூடட் ஆகும், இங்க உள்நாட்டுன்னு இருக்கு, டொமஸ்டிக்னா என்னது, ஒரு கண்ட்ரில, நம்ம கண்ட்ரி, எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி, ஒரு கண்ட்ரில 1 இயர்ல ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உடைய ஃபைனல் வேல்யூவை தான் இறுதிநிலை பொருட்களுடைய மதிப்பை தான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம என்ன பண்றாங்க, நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றாங்க. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நிகர உள்நாட்டு உற்பத்தி. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ஆல்ரெடி நம்ம இங்க ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஜிடிபில என்னென்னலாம் ஆட் பண்ணிருக்கோம், கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், தென் எக்ஸ் மைனஸ் எம், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், ஜிடிபி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த ஜிடிபி வேல்யூவை தேய்மானம், டிப்ரிசியேஷன் என்னன்னு தெரியுங்களா, சோ அதையும் நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம், ஏதோ ஒரு மிஷினரிஸ் நம்ம கண்ட்ரிக்காக வந்திருப்போம், அந்த மிஷினரிஸ் உடைய நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டா அது வந்து டிப்ரிசியேஷன்ஸ் ஆயிடும், அதை ஆல்டர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும், அததான் டிப்ரிசியேஷன் சொல்றாங்க. இப்போ ஒரு மிஷின் எடுத்துட்டா அந்த மிஷினை நம்ம என்ன பண்ணுவோம், 10,000 கொடுத்து வாங்கியிருப்போம், பட் இயர்லி வந்து அதே மிஷினை யூஸ் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து ரெடக்ஷன்ஸ் ஆயிடும். இப்போ இன்னைக்கு என்ன 2024 நான் ஒரு மிஷினை நம்மளோட இந்தியாக்காக, நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ்க்காக ஒரு மிஷினை வாங்குறோம், மிஷினை வாங்கி அதோட ரேட் வந்து 10,000 வச்சுக்கோங்களேன். இப்போ 2025ல அந்த மிஷினோடைய ரேட் வந்து 10,000 இருக்குமா, இருக்காது. அப்ப வந்து அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்படி இயர்லி போகும்போது அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும், அததான் டிப்ரிசியேஷன் சொல்றாங்க. ஓகேங்களா?
சோ அப்ப நம்ம நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் NDP எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்? ஆல்ரெடி நம்ம வேல்யூ பண்ணி வச்சிருந்த ஜிடிபி மைனஸ் கண்ட்ரியோடைய டிப்ரிசியேஷன்ஸ். ஓகே, இதுதான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சோ நீங்க இதுல வந்து நேஷனல் இன்கம் பொறுத்த வரைக்குமே எல்லா ஃபார்முலாஸுமே ஒரு 10 ஆர் 15 ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது அவங்க வேல்யூஸ் கொடுத்திருப்பாங்க, டிப்ரிசியேஷன்ஸ் இவ்ளோ, உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி உடைய ரேட் என்ன, ஃபேக்டர் பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியது. அதுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லா ஃபார்முலாஸ்லயும் கிளியரா வந்து படிச்சு வச்சுக்கணும். ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்முலா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலியரா இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிடும். சோ கிளியரா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஜிடிபி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க அப்புறம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி நம்ம இங்க உள்நாட்டு உற்பத்தி பார்த்துட்டோம். இப்போ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, ஃபேக்டர் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் டிட்டர்மின் பண்றோம். இப்போ நம்ம ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டா நம்ம கண்ட்ரி வந்து அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து ப்ராடக்ட்டை பர்ச்சேஸும் பண்ணியிருப்போம். அட் த சேம் டைம் அதர் கண்ட்ரில இருந்து நம்மளுக்கு இன்கமும் வரும். நம்மளோட இந்தியன் கம்பெனி அமெரிக்காலோ ரஷ்யாலோ ஏதோ ஒரு அதர் கண்ட்ரில போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த பிசினஸ்ல இருந்து நம்மளுக்கு சம் இன்கம் வரும், ப்ராஃபிட் வரும், வருமானம் வருங்களா? அதுதான் இதுல வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணும் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இதுவும் எனது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உடைய ஃபைனல் வேல்யூ தான். பிளஸ் அடிஷ்னலா நம்ம என்ன பண்ண போறோம், ஃபாரின்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்கம், ஃபாரின்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்க போகுது அதை டிட்டர்மைன் பண்ணும். சோ மொத்த நாட்டு உற்பத்தி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஜிஎன்பி நம்ம எங்க கண்டுபிடிச்சிருக்கோம், மேலே இங்க கண்டுபிடிச்சிட்டோமா ஜிஎன்பி இல்லைங்களா? ஜிஎன்பி நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா அங்காடி விலையில் ஜிடிபி உடைய ஃபேக்டர் பிரைஸ் எடுத்து டிட்டர்மின் பண்ணும். ஜிடிபி நம்ம இங்க கடிச்சுன்னு பிடிச்சிருக்கோம். சோ ஜிடிபி உடைய ஃபேக்டர் பிரைஸ் பிளஸ் வெளிநாட்டுல இருந்து வந்து கிடைக்கும் வருமானம், ஃபாரின்ல இருந்து கிடைக்கக்கூடிய நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் ஃபாரின்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்கம். அப்போ ஜிடிபியோட ஃபேக்டர் பிரைஸும் ஃபாரின்ல இருந்து கிடைக்கக்கூடிய நம்மளோட இன்கமும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மொத்த நாட்டு உற்பத்தி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே ஃபைன், ஓகே குட். நெக்ஸ்ட் நெட் நேஷனல் ப்ராடக்ட். இப்ப நெட் நேஷனல் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறோம். நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்ன? நிகர நாட்டு உற்பத்தி. இந்த நிகர நாட்டு உற்பத்தியில நம்ம என்ன பண்றோம், ஃபேக்டர் பிரைஸும் மார்க்கெட் பிரைஸும் அனலைஸ் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல இங்க ஜிஎன்பி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஜிஎன்பி கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 10 15 இருக்கு, நம்மளுக்கு ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். அப்ப இதுதான் என்னது ஜிடிபியோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ரியலா அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, ஒரு வேல்யூவை நம்ம வந்து இப்படி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம் ஜிஎன்பி வேல்யூன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா என்என்பி கண்டு போறோம், நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் பிரைஸ். நெட் நேஷனல் ப்ராடக்ட் உடைய மார்க்கெட் பிரைஸை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்டே நம்ம ஜிஎன்பி கண்டுபிடிச்சிருக்கோம். ஜிஎன்பி உடைய வேல்யூ மைனஸ் டிப்ரிசியேஷன்ஸ் அலோவேஷன். ஜிஎன்பில இருந்து அகைன் டிப்ரிசியேஷன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணணும். நம்மளுக்கு மைனஸ் இங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, ஜிடிபில இருந்து மைனஸ் பண்ணி கிடைக்கிறது நம்மளுக்கு நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? ஜிடிபி. இப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்ன பண்றோம், அங்க கண்டுபிடிச்ச டிப்ரிசியேஷன்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? சோ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மார்க்கெட் பிரைஸ். இப்ப கண்டுபிடிச்சாச்சு. நெட் நேஷனல் ப்ராடக்ட் உடைய மார்க்கெட் பிரைஸ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்ப என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் பிரைஸ். ஃபேக்டர் பிரைஸ நம்ம இப்ப அனலைஸ் பண்ண போறோம். சோ இங்க பாருங்க, என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் தான் நம்ம இங்க மேல கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அந்த வேல்யூ மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் பிளஸ் சப்சிடிஸ். இந்த எவ்வளவு இன்டைரக்ட் டாக்ஸஸ்லாம், என்னென்ன டாக்ஸஸ்லாம் நம்ம பே பண்றோம், இன்டைரக்ட் டாக்ஸஸும் சப்சிடியும் ஆட் பண்ணி நம்ம இங்க மேல கண்டுபிடிச்ச மார்க்கெட் பிரைஸோடைய மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நெட் நேஷனல் ப்ராடக்ட் கிடைச்சிடும். ஓகே ஃபைன். நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் பிரைஸ். ஓகே, அதுதான் அங்காடி விலையின் நிகர மதிப்பு. நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னது? அங்காடி விலையின் நிகர மதிப்பு. அங்காடி அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் அர்த்தம். காரணினா ஃபேக்டர். ஓகேங்களா? ஃபேக்டர் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ். ஓகே ஃபைன். தேய்மான கழிவுனா டிப்ரிசியேஷன்ஸ் அலோவேஷன்ஸ். எவ்வளவு வந்து தேய்மானம் டிப்ரிசியேஷன்ஸ் அடைஞ்சிருக்கு அதை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், பர்சனல் இன்கம் பார்க்க போறோம். சோ பர்சனல் இன்கம்னா என்ன? பர்சனல் இருக்குன்னா அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய பீப்புளோடைய பர்சனல் இன்கம்.
சோ அதுல என்ன பண்ணணும்னா, இப்போ நேஷனல் இன்கம் நம்ம ஃபர்ஸ்ட் ஜிடிபி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுல இருந்து கண்ட்ரில இருக்கக்கூடிய பர்சனல் இன்கம் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்ப பர்சனல் இன்கம் எடுத்துக்கிட்டா, இப்போ ஒரு பர்சன் இப்ப நான் இருக்கேன். நான் என்னோட இன்கம் என்ன, நான் டீச் பண்றேன். எனக்கு டீச்சிங் பண்றதுல இருந்து அமௌண்ட் வருதுன்னா, பிளஸ் இது இல்லாம எனக்கு கவர்மெண்ட்டும் அமௌண்ட் பே பண்ணுவாங்க இல்லையா? சப்சிடிஸ் மூலமா. எனக்கு ஏதோ பென்ஷன் குடுக்கறது, ஃப்ரீ குட்ஸ் குடுக்கறது, ஃப்ரீ குட்ஸ்லாம் வராது. பென்ஷன் அமௌண்ட்டா பே பண்றது. அந்த மாதிரியான பேமெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். என்னோட சேலரி பிளஸ் கவர்மெண்ட் எனக்கு ப்ரொவைட் பண்ண சப்சிடிஸ். அதெல்லாம் இங்க சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட். சோசியல் செக்யூரிட்டியோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அது எந்த அளவுக்கு நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம். அதுவும் கார்ப்பரேட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாம இருக்கு பாத்தீங்களா, ப்ராஃபிட். கார்ப்பரேட் பிரைவேட்டோடைய ப்ராஃபிட், அதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு எதுல மைனஸ் பண்ண போறோம்? நேஷனல் இன்கம்ல மைனஸ் பண்ண போறோம். சோ நேஷனல் இன்கம்ல இருந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் பர்சனல் இன்கம். ஓகே, கிளியர்? ஓகே. சோ அதுதான் தனிநபர் வருமானம், நாட்டு வருமானத்துல இருந்து சோசியல் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத அன்டிஸ்ட்ரிபியூட்டட், இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இருக்கக்கூடிய இன்கம். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இருக்கக்கூடிய ப்ராஃபிட், மாற்றுச் செலுத்துக, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், இதெல்லாம் பென்ஷன்ஸ், இந்த மாதிரியான அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஆட் பண்றதுதான் பர்சனல் இன்கம் கிடைக்கும். ஓகே. இப்போ டிஸ்போசபிள் இன்கம்னா என்னது? டிஸ்போசபிள் இன்கம் பதிலா நம்ம பெர் கேபிட்டா டிஸ்போசபிள் இன்கமே முடிச்சிடலாம். சோ டிஸ்போசபிள் இன்கம் இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பர்சனல் இன்கம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? டிஸ்போசபிள் இன்கம். இந்த பர்சனல் இன்கம்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட்டை நம்ம செலவு பண்றதுக்காக வச்சிருக்கோம், கன்சம்ஷன் பண்றதுக்காக எவ்வளவு அமௌண்ட்டை வச்சிருக்கோம், அதை தான் வந்து டிஸ்போசபிள் இன்கம் சொல்றாங்க. இப்போ பர்சனல் இன்கம் இருக்கு. இந்த பர்சனல் இன்கம்ல இருந்து நான் வந்து நிறைய பேமெண்ட் பண்ணணும். இப்ப நான் ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கேன்னா நான் என்ன ரெண்ட் கொடுக்கணும், வேஜஸ்க்கு, சேலரிஸ், சம்திங் அந்த மாதிரியான பேமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம டிஸ்போசபிள் இன்கம் செலவழிக்கக்கூடிய ஒரு, அதாவது என் கையில நான் கன்சம்ஷன் பண்றதுக்காக வச்சிருக்கேன். இப்ப நான் மந்த்லி சேலரி வாங்குறேன். இந்த சேலரியில இருந்து என்ன பண்றேன்? நான் எல்லா பேமெண்ட்ஸும் பே பண்ணிடுறேன். வெஹிக்கிள்க்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, நான் ஹவுஸ்ல இருக்கேன்னா இதுக்கு ரெண்ட் பே பண்றது, இந்த மாதிரி எல்லா பேமெண்ட்டும் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் டிஸ்போசபிள் இன்கம் சொல்லிட்டு டிட்டர்மின் பண்றாங்க. சோ இந்த டிஸ்போசபிள் இன்கம்ல பேமெண்ட் சொன்னல, டைரக்ட் டாக்ஸ் என்னது? இன்கம் டாக்ஸ் இல்லையா? டைரக்ட் டாக்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் தி இன்கம் டாக்ஸ். சோ அப்ப நான் பர்சனல் இன்கம் வாங்குறேன்னா நான் இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் பர்சனல் இன்கம். அதாவது பர்சனல் இன்கம்ல இருந்து டைரக்ட் டாக்ஸஸ் மைனஸ் பண்ணணும். இங்க முன்னாடி நம்ம பர்சனல் இன்கம் பார்த்தோம். இந்த பர்சனல் இன்கம்ல இருந்து என்ன பண்ணணும்? டைரக்ட் டாக்ஸஸ், இன்கம் டாக்ஸ் நான் பே பண்றேன்னா இன்கம் டாக்ஸை மைனஸ் பண்ணி பர்சனல் இன்கம்ல இருந்து இன்கம் டாக்ஸ் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் டிஸ்போசபிள் இன்கம். இந்த டிஸ்போசபிள் இன்கம் எதுக்காக? ஒண்ணு நான் சேவிங்ஸ் பண்ணலாம். இப்ப நான் மந்த்லி 10,000 வாங்குறேன்னா 10,000ல 2,000 இன்கம் டாக்ஸ் பே பண்ணி மிச்சம் 8,000 இருக்கு. இந்த 8,000 நான் செப்பரேட் பண்ணலாம் இல்லையா? கன்சம்ஷன் பண்றேங்க, நான் டெய்லி என்னோட லைஃபை ரொட்டைன் பண்ணி ஃபுட்டுக்காக கன்சம்ஷனுக்காக சம் அமௌண்ட்டை செப்பரேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் சேவிங்ஸும் பண்ணணும் இல்லையா? அப்ப 5,000 கன்சம்ஷன் பண்ணிட்டு 3,000 வந்து நான் சேவிங்ஸும் பண்ணலாம் இல்லையா? சோ அதை தான் இந்த டிஸ்போசபிள் இன்கம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்கம்ல இருந்து டைரக்ட் டாக்ஸஸ் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் சம் அமௌண்ட் வரும். அந்த சம் அமௌண்ட்டை கன்சம்ஷன் பிளஸ் சேவிங்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் ஆனதுதான் டிஸ்போசபிள் இன்கம். இப்ப செலவழிக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்றேன்னா சேவிங்ஸும் அதுல இன்க்ளூட் தான். சோ செலவழிக்கனா நான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றது, சேவிங்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா? சோ அதுதான் டிஸ்போசபிள் இன்கம், செலவழிக்கக்கூடிய வருமானம். தனிநபர் வருமானத்துல இருந்து நேர்முக வரிகள் இஸ் த டைரக்ட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், அதை பே பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை டிஸ்போசபிள் இன்கம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் பர் கேபிட்டா இன்கம்னா பர் ஹெட்டோட இன்கம். இப்ப நான் பர்சனல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்றது பார்த்தோம். இது ஓவராலா இந்தியாவுடைய பர்சனல் இன்கம், இந்தியாவுடைய பீப்புளோடைய பர்சனல் இன்கம் பார்த்துரும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட பார்க்கல,
டிஸ்போசபிள் இன்கம் பார்த்தோம். டிஸ்போசபிள் இன்கம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோடைய டிஸ்போசபிள் இன்கம், இந்தியாவுடைய டிஸ்போசபிள் இன்கம் என்ன, கண்ட்ரியோட டிஸ்போசபிள் இன்கம் என்ன, கண்ட்ரியோடைய பர்சனல் இன்கம் என்னன்னு சொல்லி தான் பார்த்தோம். இப்பதான் நம்ம பர் கேபிட்டா இன்கம், பர் கேபிட்டா அப்படின்னா பர் ஹெட்டோடைய கேபிட்டல், சாரி பர் ஹெட்டோடைய இன்கம், அததான் பர் கேபிட்டா இன்கம் சொல்றாங்க. இந்த பர் கேபிட்டா இன்கம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணா, நேஷனல் இன்கம். இவ்வளவு நேரம் நம்ம நேஷனல் இன்கம் தான் பார்த்திருக்கோம். ஓவராலா ஒரு 5 lakhs வருது நேஷனல் இன்கம், 5 lakhs தான் வராது, crore மேலதான் வரும். சோ சம் அமௌண்ட் வந்து நேஷனல் இன்கம் வருது. அந்த நேஷனல் இன்கம் அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸால டிவைட் பண்ணா நம்மளுக்கு பர் ஹெட்டோடைய இன்கம் வந்து தெரியும். அதுதான் பர் கேபிட்டா இன்கம் சொல்றாங்க. ஓகேங்களா? நேஷனல் இன்கம் டிவைடட் பாப்புலேஷன்ஸ் ஈக்குவல் டு பர் கேபிட்டா இன்கம். தலா வருமானம், தலானா ஒருத்தருடைய, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பர் ஹெட்டோடைய இன்கம் இஸ் த தலா வருமானம். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் நாட்டு வருமானம், ஒரு நேஷனல் இன்கம் நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம், 1 yearல தானே கால்குலேட் பண்றோம். சோ 1 yearல கிடைக்கக்கூடிய நேஷனல் இன்கம் அந்த கண்ட்ரியோடைய மக்கள் தொகை கால்குலேட் பண்ணா நமக்கு பர் கேபிட்டா இன்கம் கிடைக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ரியல் இன்கம். இந்த ரியல் இன்கம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ ரியல் இன்கம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரியல் இன்கம்னா ஒன்னும் இல்ல, அதாவது கரண்ட் பிரைஸும் பேஸ்டு பிரைஸும். இப்போ 2021 பேஸ் இயரா வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் இப்ப நம்ம 2024ல இருக்கோம். ஓகேங்களா? இங்க P0 P1 இருக்கு பாத்தீங்களா? P0ன்றது பேஸ் இயர், P1ன்றது கரண்ட் இயர். அதாவது கரண்ட் இயர் உடைய பிரைஸ், பேஸ் இயர் பிரைஸ். ஓகே, இங்க பாருங்க, ரியல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ், நேஷனல் இன்கம் அட் கரண்ட் பிரைஸ். நேஷனல் இன்கம் அதோடைய கரண்ட் பிரைஸ். இப்போ 2024ல பிரைஸ் என்ன, நேஷனல் இன்கம் அதோட பிரைஸ் டிவைடட் P1 டிவைடட் P0. P1 என்ன சொன்னேன் நானு, கரண்ட் பிரைஸ். P0 பேஸ் இயர். இதை நம்ம கால்குலேட் பண்ணாதான் நம்மளுக்கு ரியல் இன்கம் கிடைக்கும். நிலையான விலையின் உண்மை வருமானம், கரண்ட் பிரைஸும் பேஸ் இயர் பிரைஸும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ரியல் இன்கம். நெக்ஸ்ட் ஜிடிபி டீஃப்ளேட்டர், குறைப்பான் அப்படின்னு சொல்ற. டீஃப்ளேட்டர் அப்படின்னா குறைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாமினல் ஜிடிபினா மணியோடைய வேல்யூ. அந்த ரியல் இன்கமும் நாமினல் ஜிடிபியும் சேம், அதுல இருந்து தான் வரப்போகுது, அதுல இருந்து டிட்டர்மைன் பண்ண போறோம். சோ ஜிடிபியோடய நம்ம என்ன பண்ணோம், நாமினல் இன்கம்னா என்ன, அப்போ டிஸ்போசபிள் இன்கம் இங்க பார்த்தோம் இல்லையா, டிஸ்போசபிள் இன்கம், நாமினல் இன்கம். சோ அந்த நாமினல் இன்கம் மேல நம்ம இங்க பார்த்த கரண்ட் இயர் டிட்டர்மைன் பண்ண ரியல் இன்கம், இத நம்ம இந்த 100 டிட்டர்மைன் பண்ணா நம்மளுக்கு ஜிடிபி டீஃப்ளேட்டர் கிடைக்கும். இது எதுக்காகனா கண்ட்ரியோடைய பிரைஸ் டிட்டர்மைன் பண்றாங்க. சோ கரண்ட் பிரைஸ் பேஸ், இப்போ 2024ல இருக்கும் ஒரு பிரைஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, இன்கம் பிரைஸ். 2024 பேஸ் இயர் என்ன, மேபி 21 22 அந்த மாதிரி பேஸ் இயரும் ஒன்னு செப்பரேட் பண்ணிருப்பாங்க. அந்த பேஸ் இயரோட பிரைஸும் கரண்ட் இயர் பிரைஸும் டிட்டர்மைன் பண்ணணும். சோ திஸ் இஸ் ரியல் இன்கம் அண்ட் ஜிடிபி டீஃப்ளேட்டர். ஓகேவா? புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்குமா? சோ என்ன பார்த்துட்டு இருக்கோம், நேஷனல் இன்கம் பார்த்துட்டு இருக்கோம். சோ நேஷனல் இன்கம்னா என்னது, ஒரு கண்ட்ரில 1 yearல ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உடைய ஃபைனல் வேல்யூடைய இன்கம் தான் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றாங்க. அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அட் ஃபேக்டர் பிரைஸ், என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸ், பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம், பர் கேபிட்டா இன்கம், ரியல் இன்கம், ஜிடிபி. தீஸ் ஆர் தி நேஷனல் இன்கம். அக்ரிகேட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு, அது யாராவது ஐடென்டிஃபை பண்ணீங்களா, அக்ரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு? அக்ரிகேட்னா டோட்டலா நேஷனல் இன்கம் என்ன ஓவராலா கால்குலேட். திஸ் இஸ் த நேஷனல் இன்கம் அக்ரிகேட். ஓகே ஃபைன். சோ இதோடைய ஈக்குவேஷன் ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு எப்படி கால்குலேட் பண்றோம். இந்த நான் 8 ஃபார்முலாஸ் பார்த்திருக்கேன். இந்த 8 ஃபார்முலாஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆனா ஆல்மோஸ்ட் எல்லாம் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா நீங்க கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு படிக்கணும். ஏன்னா இதுல இருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே நேஷனல் இன்கம் படிச்சு வச்சா கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஏதோ ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு அவங்களே வேல்யூ கொடுத்துட போறாங்க. பேஸ் இயரோட வேல்யூ, கரண்ட் இயரோட வேல்யூன்னு சொல்லிட்டு அவங்களே வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்படியே ஃபார்முலால அப்ளை பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணி போட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சிம்பிளா இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன போறோம்னா நேஷனல் இன்கம் மெஷர்மெண்ட். சோ நேஷனல் இன்கம் பார்த்தோம்னா அதை எப்படி மெஷர்மெண்ட் பண்றது, அதுக்குதான் 3 டைப்ஸ் இருக்கு. Product method, income method, expenditure method. This is the 3 types of
மெஷரிங் நேஷனல் இன்கம், தேசிய வருமானத்தை அளவிடும் முறைகள். என்ன முறை? தயாரிப்பு முறை, வருமான முறை, செலவிடும் முறை. ஓகேங்களா? இந்த 3 முறையில தான் நம்ம நேஷனல் இன்கம் மெஷர் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? ப்ராடக்ட் மெத்தட். ப்ராடக்ட் மெத்தட் ஆல்சோ நோன் as வேல்யூ ஆடட் மெத்தட். ப்ராடக்ட் மெத்தட்னு பட்டு போயிடுவீங்க. திடீர்னு அங்க கொஸ்டின்ல வேல்யூ ஆடட் மெத்தட்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற கொஸ்டின்ஸ் போல ஐயோ இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பீங்க. சோ எந்த ஒரு கான்செப்ட் பார்க்க போனாலும் நம்ம என்ன பண்ணணும்? அதோடைய அதர் நேம் என்ன? அத வேற என்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ ப்ராடக்ட் மெத்தட் ஆல்சோ நோன் as வேல்யூ ஆடட் மெத்தட். சோ எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ட வந்து அந்த கண்ட்ரில வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அக்கவுண்ட்ஸ்ல நீங்க பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்திருப்பீங்களா? பேலன்ஸ் ஷீட்லலாம் சம்டைம் நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வந்துரும். ரெண்டுக்கும் ஈக்குவலா வரணும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி டெபிட் சைட் போடுறது, கிரெடிட் சைட் போடுற மாதிரி சம் சிச்சுவேஷன்ஸ்ல அரைஸ் ஆகும். சோ இப்போ ஒரு இந்தியா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னா, இந்தியா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதை கால்குலேட் பண்ணிட்டு வேற ஒரு கண்ட்ரில இருந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம பை பண்ணிருப்போம். அதையும் ப்ரொடக்ஷன்ஸ்ல இன்க்ளூட் ஆயிடும். சோ அந்த மாதிரி எல்லா ப்ரொடக்ஷனையும் அனலைஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் நம்ம ப்ராடக்ட ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோம், அதோடைய ஃபைனல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ ப்ரொடியூஸ் பண்ணிருப்போம் அதை கால்குலேட் பண்றதுதான் ப்ராடக்ட் மெத்தட், வேல்யூ ஆடட் மெத்தட், தயாரிப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? இன்கம் மெத்தட். சோ நேஷனல் இன்கம் பார்த்துட்டோம். எவ்வளவு இன்கம்ஸ் இருக்கு, எதுல எல்லாம் இன்கம்ஸ் வருது, அந்த இன்கம் வந்து நம்ம டிட்டர்மின் பண்ண போறோம். சோ ஒய்ன்னு மென்ஷன் பண்றது என்னது? இன்கம். W plus R plus I plus by plus R minus P. இந்த R minus P ஃபர்ஸ்ட் X minus M ன்னு பார்த்தோம். இப்போ R minus P ன்னு பார்த்தோம். உடனே வேற நினைச்சிருக்கோம். அதே சேம் மீனிங்ஸ். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகேங்களா? சோ W வந்து வேஜஸ், ரெண்ட், I வந்து இன்ட்ரெஸ்ட், பை வந்து என்னது? ப்ராஃபிட். எவ்வளவு ப்ராஃபிட் அந்த இயர்ல வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட்டை டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் R இஸ் த எக்ஸ்போர்ட், P இஸ் த இம்போர்ட். இம்போர்ட்டோடைய பிரைஸ், எக்ஸ்போர்ட்டோடைய ரேட். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்றதா இன்கம் மெத்தட். ஏன்னா இதுல எந்த எல்லாமே நம்மளுக்கு இன்கம் வருவது. வேஜஸ்ல இருந்து ரெண்ட் எவ்வளவு பே பண்றோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேபிட்டல் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? கேபிட்டல் பண்ணதுல இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, இது எல்லாத்தையும் ஆட் பண்றதா இன்கம் மெத்தட். வருமான முறை, வாடகை, ஊதியம், வட்டி, ஏற்றுமதி, இறக்குமதி, இது எல்லாத்தையும் ஆட் பண்றதா வருமான முறை. நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன், தேர்ட் மெத்தட் என்னது? த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா என்ன? செலவுகள். என்னென்ன செலவுகள்? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உடைய வேல்யூ, அதை தான் வேல்யூ ஆடட் மெத்தட் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டுல நான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்றேன்னா அதோட இப்போ நான் என்னோட இன்கம் வந்து நான் கால்குலேட் பண்ண மெஷர்மெண்ட் பண்ண, அதுக்கு தான் 3 டைப்ஸ். அப்ப என்ன பண்ணலாம்? நான் எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன், அந்த ப்ரொடக்ஷன் பண்ணோடைய வேல்யூ என்னது, அந்த வேல்யூவை தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம், இன்கமா டிட்டர்மின் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ப்ரொடக்ஷன் பண்ண கூட்ஸுக்கு சேல்ஸ் பண்ணதுல இருந்து எனக்கு கிடைச்ச இன்கம் என்ன, இன்கம்ல இருந்து நேஷனல் இன்கம் டிட்டர்மின் பண்ணலாம். தென் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த கூட்ஸை நான் ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக எவ்வளவு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணேன், அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியும் நம்ம வந்து நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அததான் இந்தியாவுடைய ப்ரொடக்ஷன் பண்ணதோடைய வேல்யூ என்ன, தட் இஸ் வேல்யூ ஆடட் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட். இன்கம், அந்த ப்ரொடக்ஷன் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல்ஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு இன்கம் வரப்போகுது, அது இன்கம் மெத்தட். சோ அந்த ப்ராடக்ட செய்யறதுக்கான நிறைய அமௌண்ட் செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, நிறைய செலவுகள், அததான் செலவு முறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? GNP = C plus I plus G. C என்னது? கன்சம்ஷன். சோ பிரைவேட் கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர், கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். I வந்து என்னது? பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். G வந்து என்னது? கவர்மெண்ட் உடைய எக்ஸ்பெண்டிச்சர். X minus M நெட் எக்ஸ்போர்ட், அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் தான் நெட் எக்ஸ்போர்ட் சொல்றாங்க. சோ இதுதான் செலவு முறையில நம்ம கால்குலேட் பண்றோம். தீஸ் ஆர் தி மெஷரிங் நேஷனல் இன்கம் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம். வாட் ஆர் த 3 மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துப்பாங்க, சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஓகே, திஸ் இஸ் அ நேஷனல் இன்கம் கான்செப்ட். இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் யூனிட் என்னது? மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உடைய நேஷனல் இன்கம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேஷனல் இன்கம் பார்த்து முடிச்சுக்கோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ், நேஷனல் இன்கம், டைப்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், அதோட ஃபார்முலாஸ் எப்படிலாம் கால்குலேட் பண்ணணும்ன்றதுக்காக, தென் மெத்தட், எந்த முறையில நேஷனல் இன்கம் நம்ம
கணக்கிட போறோம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபைன். இதுல எல்லாம் இப்ப நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம். இதுல ஏதாவது டவுட் இருக்குமா? இல்லையா? கிளியரா இருக்கும். நோட்ஸ் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம கொஸ்டின்ஸுக்கு போலாம் அனலைஸ். ஓகேங்களா? அப்போ என்ன பார்க்கலாம்? Consumption of all goods and services in the economic during the period of accounting year is also known as. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, அக்கவுண்டிங் இயர்ல பொருளாதாரத்துல இருக்க எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உடைய கன்சம்ஷனை என்னவா இருக்கும்? அக்கவுண்டிங் இயர் இருக்கு. இந்த அக்கவுண்டிங் இயர்ல எக்கனாமிக் மீன்ஸ் கண்ட்ரில இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னவா இருக்கும்? எனி ஐடியா? அக்ரிகேட் டிமாண்டா, அக்ரிகேட் சப்ளையா, அக்ரிகேட் நுகர்வா? அக்ரிகேட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஓவரால், மொத்தமா, டோட்டல். ஓகே. சோ அப்ப கண்ட்ரில இருக்கக்கூடிய மொத்த டிமாண்டா, மொத்த சப்ளையா, மொத்த கன்சம்ஷனா, இல்ல நன் ஆஃப் தி அபவ், இது எதுவுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ ஒரு கணக்கியல் ஆண்டின் காலத்தின் பொருளாதாரத்தில் உள்ள அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளில் எக்கனாமிக்ல கண்ட்ரில இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உடைய நுகர்வு என்னவா தெரியும் சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னவா தெரியும்? எனிபடினா? மொத்த நுகர்வு. அக்கவுண்டிங் கன்சம்ஷன் சொல்லிட்டு அவங்களே டிட்டர்மின் பண்றாங்க. சோ ஒரு கண்ட்ரில 1 இயர்ல ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உடைய கன்சம்ஷன் வந்து என்னவா இருக்கும்? அக்ரிகேட் கன்சம்ஷன். ஓகே, இங்க நுகர்வுன்னு மட்டும் தான் கொடுத்திருக்கான். சோ அதுக்குதான் அந்த அக்ரிகேட்ன்ற வார்த்தை. அக்ரிகேட் ஆர்னா ஓவரால், டோட்டல், மொத்தம். ஓகே, சோ மொத்த கன்சம்ஷன். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட். Following statement associate with the general equilibrium analysis. ஜெனரல் ஈக்லிபிரியம் அனாலிசிஸ் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம மேக்ரோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் 2 கான்செப்ட் படிச்சு முடிச்சிருக்கோம். இப்போ ஜெனரல் ஈக்லிபிரியம் அனாலிசிஸ் நம்ம எதுல பண்ணுவோம்? மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பண்ணுவோமா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பண்ணுவோமா, இல்ல தேர் இஸ் எ சேஞ்ச் இன் லேபர் மார்க்கெட்ல பண்ணுவோம், இல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? கொஸ்டின் புரியுதா? இங்க ஒரு வேர்ட் இருக்கு, ஜெனரல் ஈக்லிபிரியம் அனாலிசிஸ். இந்த ஜெனரல் ஈக்லிபிரியம் அனாலிசிஸ்ல எதுல வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம்? மைக்ரோ எக்கனாமிக்ஸா, மேக்ரோ எக்கனாமிக்ஸா தான் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா நம்ம சியூடியோ போறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏதோ ஒண்ணு கன்ஃபியூஷன் தெரிய போகுது, மைக்ரோவா மேக்ரோவா. ஏன்னா யூக்லிபிரியம் கான்செப்ட் நம்ம எதுல பாத்திருக்கோம்? மைக்ரோ எக்கனாமிக்ல தான் பாத்திருக்கோம். கன்சியூமர் யூக்லிபிரியம், ப்ரொடியூசர் யூக்லிபிரியம். சோ அதனால எல்லாரும் என்ன பண்ணிடுவீங்க? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சூஸ் பண்ணிடுவாங்க. கிடையாது. ஆன்சர் வந்து என்னது? இட் இஸ் த மெத்தட் ஆஃப் ஸ்டடி இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஏன்னா இங்க ஜெனரல் ஈக்லிபிரியம் அனலைசிஸ் கொடுத்திருக்கான், ஈக்லிபிரியம் அனலைசிஸ் கொடுக்கல இல்லீங்களா? ஜெனரல் ஈக்லிபிரியம் அனலைசிஸ் தான் நம்ம ஜெனரலா அனலைஸ் பண்ணுவோம். சோ இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் தியரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல டிஃபரன்ஸ் பிட்வீன், அதே பாருங்க. இப்பிரிவு தனி ஒரு பண்டம் மற்றும் காரணிகளின் விலை எவ்வித முறையில் நிர்ணயிக்கப்படுவது என்பதை விளக்குகிறது. அதாவது பண்டத்தோட பிரைஸ் எதுல டிட்டர்மின் பண்றாங்கதான் சொல்றாங்க. பட் பொது ஜெனரல்னா பொது விலை, பொது விலை. அப்ப இதுலயே வந்து என்ன வரும்? ஜெனரல் பிரைஸ், ஜெனரல் யூக்லிபிரியம், எதுவா இருந்தாலும் ஜெனரல்னா ஓவரால் மீனிங். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அனலைசிஸ் தான் கரெக்டான ஆன்சர். சோ பின்வருவற்றில் எந்த அறிக்கை பொதுவான சமநிலை? நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இந்த கான்செப்ட் படிக்கிறதுனால மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டிட்டர்மைன் பண்ண பொதுன்னு ஒரு வேர்ட் இருக்கு. பொதுன்னா அது ஓவரால் அர்த்தம். அப்பனா என்னது? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உடைய ஸ்டடீஸ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன? ஜிடிபி ஈக்குவல்ஸ் டு ஜிஎன்பி. எப்போ ஜிடிபியும் ஜிஎன்பி ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி क्वेश्चन கேக்குறாங்க. ஜிடிபினா என்னது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அப்ப ஜிடிபியும் ஜிஎன்பி எப்ப ஈக்குவலா இருக்கும்? சோ பொருட்களின் ஏற்றுமதி மதிப்பு பொருட்களின் இறக்குமதி மதிப்பும் சமம். எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் சேமா இருக்குமா? எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்டோட கூட்ஸ் இம்போர்ட்டோட கூட்ஸும் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்ப ஈக்குவலா இருக்குமா கேக்குறாங்க. ஆர் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் இம்போர்ட் கூட்ஸ். பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதியின் மதிப்பு சேவைகளின் இருக்குமா? அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷனோடைய லெவலும் இம்போர்ட் பண்ணக்கூடிய சர்வீஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ஈக்குவலா இருக்குமா? இல்லனா வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் நிகர காரணி வருமானமா? நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடா? நோ நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். எப்ப வந்து ஈக்குவல் இல்ல நன் ஆஃப் தி அபோவா? क्वेश्चन புரியுதா? ஜிடிபியும் ஜிஎன்பியும் எப்ப ஈக்குவலா இருக்கும்? இதுதான் क्वेश्चन.
ரெண்டுத்துமே ஈக்குவலா இருக்கணும். இந்த பாருங்க ஜிடிபி ஜிஎன்பி இது ரெண்டும் எப்ப ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. எப்ப ஈக்குவலா இருக்கும்? there is no net factor income abroad. அப்ராட்ல இருந்து எந்த இன்கமும் நம்மளுக்கு வரலனா தான் ஜிடிபியும் ஜிஎன்பியும் ஈக்குவலா இருக்கும். அதான் சொல்லிருக்காங்க இங்க பாருங்க மைனஸ் எம் இல்லையா, நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட் இது ரெண்டுமே இல்ல. எக்ஸ் மைனஸ் இமோ நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராடோ இது ரெண்டும் இந்த இன்கம் வந்து அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபாரின்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வரலன்னா இது ஏன்னா இந்த மார்க்கெட் பிரைஸே நம்ம இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இருந்து தான் கொண்டு வரோம். அப்ப இது இல்லைன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்ல இல்லைன்னா என்ன ஆயிடும்? சோ ரெண்டுமே ஈக்குவலா ஆயிருக்கும். ஓகேவா? அததான் இந்த கேட்டிருக்காங்க எப்படி இருக்கும். சோ ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய இன்கம் இல்லாம இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜிடிபியும் ஜிஎன்பி. ஓகே குட். நெக்ஸ்ட் இப்போ ஒரு சம். சோ சம் தான் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும் இல்லீங்களா? சம் பார்க்கணும் தானே. என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? Let us assume that the GDP of some country was 100. அதாவது 2011 current price எவ்வளவா 100 rupees. ஓகே. And was 2011லயும் 12லயும் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 90 இருக்கு. இது 2005ல வந்து எவ்வளவு இருக்கு? 59 இருக்கு. சோ அப்ப ஜிடிபி வந்து 2011-12 11 to 13 உடைய கான்ஸ்டன்ட் பிரைஸ் என்ன? கரண்ட் பிரைஸ் அவங்க கொடுத்துட்டாங்களா, கான்ஸ்டன்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மள கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே என்னவா இருக்கும்? சோ அதெல்லாம் இங்க பாருங்க ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியணும். ஜிடிபி 2011 to பிரைஸ் அவங்களுடைய பிரைஸ். சோ ஃபார்முலா என்னது? ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் இயர் எந்த இயரோ அந்த இயர் டிவைடட் பேஸ் இயர் ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் 2011 கரண்ட் இயர். ஓகேங்களா? இப்ப ரெண்டு இயரும் டிவைட் பண்ணி 100ஆல மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு கிடைக்கும் ஆன்சர். இப்போ 2011 to 12 என்ன பிரைஸ் இருக்கு? 59 இருக்கு. இதுவே இன்னொரு இயர் வந்து 100 இருக்கு இல்லீங்களா? 59 2012 இது 21 போட்டேன் சாரி இது 12 2012 13 2012 13 உடைய வேல்யூ 50. சோ 100. இப்போ இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 95.08 ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதை மல்டிபிள் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ண. சோ இதுதான் அந்த இயருடைய விலை. ஓகேங்களா? சோ தற்போதைய விலையில் சில நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 100 ரூபாய். இப்போ கரண்ட் பிரைஸ் எவ்வளவா? 100 rupees. 2011 to 12 உடைய பிரைஸ் வந்து 90. நிலையா இருக்கும்போது ஜிடிபி உடைய 12 13 வந்து 59 இருக்கு. இதோடைய கான்ஸ்டன்ட் பிரைஸ் எவ்வளோ? 95.08. ஓகே நெக்ஸ்ட் பின்வருவற்றில் எது தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படவில்லை? அதாவது கீழே வரத்துல இருக்கக்குள்ள நேஷனல் இன்கம்ல எது ஆட் ஆகல? நேஷனல் இன்கம்ல இதுல ஆட் பண்ண மாட்டாங்க, ஆட் ஆகாது. எது? சோ வெளிநாட்டின் குறியீட்டு உங்கள் பெற்றோர் அனுப்பிய பரிசு. இப்போ நான் இங்க இருக்கேன், என்னோட டாடி மம்மி வந்து ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு ஒரு பிரைஸ் கொடுக்குறாங்க. அந்த பிரைஸ் வந்து நம்ம நேஷனல் இன்கம்ல ஆட் பண்ணிக்கலாமா? கொஸ்டின் அது. ஓகே பின்வருவற்றில் எது தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படவில்லை? நேஷனல் இன்கம்ல எது ஆட் ஆகல அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே தென் சம்பாத்திய ஊதியத்தை இந்தியாவில் உள்ள அவர்களின் பெற்றோருக்கு திருப்பி அனுப்புதல். சோ நம்ம இங்க இருந்துட்டு அவங்களுக்கு வந்து சென்ட் பண்றது, அமௌண்ட் வந்து ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு சென்ட் பண்றது அதுவா? இல்ல உள்நாட்டு உற்பத்திக்கான காலால் வரி எக்ஸைஸ் டியூட்டி டாக்ஸ் ஆன் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனா? இது எது வந்து தேசிய வருமானத்துல நேஷனல் இன்கம்ல வராதுன்னு நினைக்கிறீங்க? பிரைஸா இல்ல நம்ம அனுப்பக்கூடிய அமௌண்டா ஆர் எக்ஸைஸ் டியூட்டியா இல்ல ஆல் ஆஃப் தி அபோவ்? இது எல்லாமேவா? எதுவா இருக்கும்? சோ உள்நாட்டு உற்பத்திக்கான காலால் வரி எக்ஸைஸ் டியூட்டி ஆன் தி டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸ் தான் வந்து நம்ம நேஷனல் இன்கம்ல ஆட் பண்ண போறது இல்ல. ஓகே கிளியர். ஓகே நெக்ஸ்ட் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு. நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்ப நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா
நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து டிப்ரிசியேஷன்ஸ் ஆன்சர் சொல்லிட்டேனா? சோ நெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுடைய ஃபேக்டர் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணி அதோடைய டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதுதான் என்னது? சோ மொத்த முதலீடு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? இங்க ஆன்சர் தமிழ்ல வந்து கீழே மார்க் பண்ணிட்டேன். சோ டிப்ரிசியேஷன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணணும். ஆன்சர் பி இஸ் த கரெக்ட். ஓகே. So net investment is equal to gross investment minus depreciations. Okay. Next, இப்ப இன்னொரு ஒரு sum. என்ன sum? The value of the இங்க மறைஞ்சிட்டு இருக்கு. ஓகே. இடைநிலை நுகர்வு மதிப்பு டேஸ் கச்சா வாங்கினால் பொருட்கள் 1200, எக்ஸ்போர்ட் வந்து 600, இம்போர்ட் வந்து 200. அதாவது இடைநிலை இன்டர்மீடியட் உடைய கன்சம்ஷன் டேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சோ சம் அமௌண்ட் ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு இங்க. ஓகேங்களா? ஒரு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணிட்டு நம்ம இப்ப என்ன பண்றோம்? அதுல வந்து நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ வாங்குறோம். மிஷினரிஸ வாங்குறோம். ஓகேங்களா? கச்சா வாங்கினாலும் மிஷினரிஸ். சோ அந்த மாதிரி ஒரு கூட்ஸை நம்ம வாங்குறோம். இதுல வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட். சோ இதுக்கு என்னவா இருக்கும்? இடைநிலை இன்டர்மீடியட் கன்சம்ஷன் உடைய வேல்யூ 1200. ஏன்னா இங்கேயே வந்து கச்சா வாங்கினா இது வந்து என்னது? கன்சம்ஷன். ஒரு மிஷினரிஸ் நம்ம வாங்கணும்னா அது கன்சம்ஷன் தானே. சோ அந்த கன்சம்ஷன் வேல்யூ தான் இங்க இருக்கும். இவங்களே கன்சம்ஷன் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. கன்சம்ஷன் வேல்யூ டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதுல வாங்கிட்டோம்னு சொல்றாங்க. கன்சியூம் பண்ணிருக்கோம். மிஷினரிஸ கன்சியூம் பண்ணிருக்கோம். 1200 இருக்கு. அப்ப நம்ம இதுல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிட்டர்மைன் பண்ணவே வேண்டியது. அதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சோ கன்சம்ஷனை மட்டும் தான் இதுல கேக்குறாங்க. அவங்களே கன்சம்ஷனை எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. சோ அதே சேம் வேல்யூ தான் 1200 தான் ஆன்சரா வரும். ஓகே. எது தேய்மானத்திற்கு வழிவகுக்கிறது? சோ எது வந்து இப்ப தேய்மானம் டிப்ரிசியேஷன்ஸ் வந்து எதுன்னு கேக்குறாங்க. சாதாரண தேய்மானமா, வெள்ளத்துல இருந்து ஏற்பட ஏதாவது ஒரு ஃபிளட் வந்துருச்சு, அதனால நம்மளுடைய மிஷினரிஸ் வந்து ஃபாயில் ஆயிடுச்சு, அந்த டிப்ரிசியேஷனா, இல்ல சந்தை மார்க்கெட்டோடைய கிராஸால ஏற்பட்ட டிமாண்டா, சாரி ஏற்பட்ட டிப்ரிசியேஷனா? சோ இதுல வந்து எது இல்லைன்னா எதுவுமே இல்லையா? டிப்ரிசியேஷன்ஸ் என்ன? அதுதான் கொஸ்டின். டிப்ரிசியேஷன் வந்து கீழே 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எது டிப்ரிசியேஷன் டிட்டர்மைன் பண்ணும்? எது பண்ணும்? இதுல வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா சாதாரண தேய்மானம் வெள்ளத்தை இது வந்து எதுவுமே இல்லை. சோ டிப்ரிசியேஷன்ஸ்ன்றது நம்ம இயர்லி அதை அகைன் யூஸ் பண்ண அது வந்து பழுதடைஞ்சிட்டே வரும். ஓல்டஸ் ஆகிட்டே இருக்கும். சோ அதை தான் இதுல டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றாங்க. ஃபிளட் வந்து அது ஃபாயில் ஆயிடுச்சுன்னா அது வந்து டிப்ரிசியேஷன்ஸ் கிடையாது. ஒரு மிஷின் நம்ம வாங்கிட்டோம்னா அந்த மிஷினை நம்ம கண்டினியூஸா ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணணும். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணி ஃபைனலிஸ்ட் வரைக்கும் இருக்கிறத தான் டிப்ரிசியேஷன்ஸ்ல நம்ம டிட்டர்மைன் பண்ண. அதை ஆக்சிடென்டலா ஏதோ ஆச்சுன்னா அதை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட், கிவன் த ஜிடிபி எம்பி என்னது? யார் கரெக்டா டிட்டர்மைன் பண்ணுவீங்க? எம்பினா என்னது? மார்க்கெட் பிரைஸ். ஓகே. எம்பி அட் மார்க்கெட் பிரைஸ். ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ். அது வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நேஷனல் இன்கம் உடைய எல்லா ஃபார்மர்ஸ்லயும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஃபார்மர்ஸ் படிச்சாதான் நம்ம வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஜிடிபி உடைய மார்க்கெட் பிரைஸ் 100 கொடுத்துருக்காங்க. சப்சிடிஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அதோட டிப்ரிசியேஷன் வந்து எவ்வளவா? 10 rupees. இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? ஜிஎன்பி வந்து எதுக்கு? ஜிஎன்பி உடைய ஃபேக்டர் பிரைஸ். ஜிஎன்பி உடைய ஜிடிபி உடைய கொஸ்டின் நல்லா புரிச்சுக்கோங்க. ஜிடிபி உடைய மார்க்கெட் பிரைஸ், அங்காடி விலை கொடுத்திருக்காங்க. மார்க்கெட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. தென் டிப்ரிசியேஷன் வேல்யூ கொடுத்திருக்காங்க. சப்சிடிஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க. நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா என்டிபி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் உடைய ஃபேக்டர் பிரைஸ். எஃப்சி என்னது? ஃபேக்டர் பிரைஸ், காரணி விலை. ஃபேக்டர் பிரைஸ் என்ன? எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? சோ என்ன நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டர் காஸ்ட் உடைய ஃபார்முலா நம்ம வந்து இப்ப மைண்ட்ல வச்சுட்டு ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ், ஜிடிபி உடைய மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன்ஸ் மைனஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் மைனஸ் சப்சிடிஸ். ஓகேவா? சோ மார்க்கெட் பிரைஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ருபீஸ் மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் 100 சொல்லிட்டு. சோ 100 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 100 டிப்ரிசியேஷன்ஸ் வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. டிப்ரிசியேஷன்ஸ் வேல்யூ 10. சோ இன்டைரக்ட் டாக்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. சோ அதனால நம்ம 0ன்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணலாம். சப்சிடிஸ் எவ்வளவு?
சப்சிடிஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ இப்போ வந்து இங்க 3 மைனஸ் இருக்கு. 3 மைனஸ் நம்ம எப்படி டிட்டர்மின் பண்றது? ஸோ 100 மைனஸ் 10 மைனஸ் பண்ணா எப்படி 90. அப்ப 90 மைனஸ் பிராக்கெட்ல மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆல்ரெடி இங்க என்ன 90 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 100ல 10 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 90. அந்த 90ல இருந்து நம்மளுக்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ இந்த 5 வந்து ஆட் பண்றோம். ஸோ ஆன்சர் வந்து 95. ஓகே கிளியர். ஸோ ஃபேக்டர் பிரைஸ் உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க, மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேபி ஃபேக்டர் பிரைஸோட வேல்யூ கொடுத்துட்டு மார்க்கெட் பிரைஸ் உடைய வேல்யூ நம்மளுக்கு கேட்கலாம் கொஸ்டினா. ஓகே நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் கூட்ஸ் டிஃபரன்ஸ் ஆன். இந்த கூட்ஸ் வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்க? பொருட்களுடைய வகைப்பாடு எதை பொறுத்து இருக்கு? எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றோம் கூட்ஸை? கன்சம்ஷன் அகைன் அதை கன்சம்ஷன் பண்றோமா, இல்ல ப்ரொடக்ஷன் பண்றதுனால, இல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுனால, இல்ல எண்ட் யூஸ் ஆஃப் கூட்ஸா, எதை பொறுத்து இந்த கூட்ஸ் உடைய இப்போ நேஷனல் இன்கம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம்? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உடைய ஃபைனல் வேல்யூ. ஸோ ஃபைனல் வேல்யூ அப்ப அந்த கூட்ஸுக்கான வேல்யூவை நம்ம எதுல டிட்டர்மைன் பண்ணணும்? பொருட்களின் இறுதி நிலை, இறுதி பயன்பாடு, எண்ட் யூஸ் ஆஃப் கூட்ஸ், இதை டிட்டர்மின் பண்ணி தான் நம்ம கூட்ஸோடைய கூட்ஸ் வந்து கிளாசிபிகேஷன் பண்ண போறோம். ஓகே கிளியர். சோ கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து நம்ம எதுல டிட்டர்மைன் பண்றோம்? எண்ட் யூஸ் ஆஃப் கூட்ஸ். சோ அதோட ஃபைனல் யூஸ், இறுதி பயன்பாடை பொறுத்து தான் நம்ம கிளாசிபிகேஷன்ஸ் பண்ண போறோம். ஓகே கிளியர். இன்னைக்கு டுடே கிளாஸ்ல நம்ம யூனிட் 3 பார்த்திருக்கோம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆன நேஷனல் இன்கம் பார்த்திருக்கோம். நேஷனல் இன்கம் உடைய மெஷர்மெண்ட் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ யூனிட் 3 மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உடைய நேஷனல் இன்கம் டிட்டர்மின் பண்றோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டிஃபரன்சியேஷன் பார்த்துக்கணும். சோ எந்த கான்செப்ட் எடுத்துட்டாலும் நீங்க டிஃபரன்சியேஷன் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீனா கண்டிப்பா படிச்சணும். எந்த கான்செப்டா, சப்ளை ஆர் டிமாண்டா இருக்கட்டும், கன்சியூமரோட ஈக்லிபியமா இருக்கட்டும், எந்த கான்செப்டா இருந்தாலும் டிஃபரன்ஸ் பிட்வீனா ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எந்த பாயிண்ட் எதுக்குன்னு சொல்லிட்டு டிஸ்க் பண்ணி கேட்கும் போது நீங்க அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நேஷனல் இன்கம் பார்த்துருக்கோம். நேஷனல் இன்கம் உடைய டைப்ஸ், அதோடைய ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நேஷனல் இன்கம் நம்ம எப்படிலாம் மெஷர்மெண்ட் பண்ண போறோம், மெஷர்மெண்ட் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் முடிச்சோம். ஸோ டுடே கிளாஸ் ஓவர். See you on next class. Thank you.